Hi students, welcome to Chennai Ravi. நம்மளுடைய குரூப் 4 அனலைசிஸ் வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படிப்படியாக நம்ம ஒவ்வொரு வகையான வீடியோஸ் நம்ம போடுறோம். ஒரே விஷயத்தை பேசாம அடுத்தடுத்து நிறைய வகையான வீடியோக்களை பேசுறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு தமிழே பார்த்துருப்பேன் 2019 into 2022 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சார் 2019 into 2022 அப்படின்னா 2019 நடந்த குரூப் 4 கொஸ்டின் 2022 நடந்த குரூப் 4 கொஸ்டினுடைய கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். கம்பேரிசன்னா அது எப்படி கேள்வி கேட்டாங்க, இதுல எப்படி கேள்வி கேட்கிறாங்க, அந்த விஷயத்தை மட்டும் பார்க்க போறது கிடையாது. 19 இருந்து 22 கேட்கும்போது அதோடைய தரம் எப்படி உயர்ந்திருக்குது, ஓகே, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்த மாதிரியான கேள்விகள் மாறி இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். சார் இதெல்லாம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சோன்னு போட வேண்டியதில்லை சார், இப்போ ஏன் சார் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஏன் போடுறோம்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஒரு சில பேருக்கு அந்த வழி இருக்கும். ஓகே, குரூப் 4 தவற விட்டுட்டோம், அடுத்த குரூப் 4 அடுத்த வரக்கூடிய குரூப் 4 நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்னா அடையணும்ங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் மைண்டுல வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த நூலிலையில தவற விட்டுருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு பெயின் அதிகமாவே இருக்கு. ஓகே, இன்னைக்கு கூட காலையில நேத்தோ ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட சிறந்த ஒரு இமேஜ் பார்த்திருந்தேன். அதாவது பட்டதாரி இளம் பெண் தற்கொலை, இதுக்காக அப்படிப்பட்டு குரூப் 4ல குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டாங்களாம். ஓகே, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்ல தான் ஃபெயில். ஓகேவா, லைஃப்ல நம்ம எதுவும் ஃபெயில் கிடையாது. அதுவும் நிறைய எக்ஸாம்ஸ்ல இது ஒரு எக்ஸாம், இது ஒரு எக்ஸாம் தான். ஓகே, அடுத்த குரூப் 4 இல்லாம கிடையாது, அடுத்த குரூப் 2 இல்லாம கிடையாது, அடுத்த குரூப் 1 இல்லாம கிடையாது. ஓகே, அதனால மனம் தளர வேண்டாம், அடுத்த இலக்கை நோக்கி ஓடணும். ஓகே, அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த குரூப் 4ல நம்ம போன குரூப் 4 விட இந்த குரூப் 4ல எப்படி உயர்ந்திருக்குது நம்ம இப்பவே தெரிய ஆரம்பிச்சுட்டு அடுத்த குரூப் 4க்கு ஏத்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன செய்யணும், அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும். அப்ப அதை இதையும் கொஸ்டின் எடுத்து கம்பேர் பண்ணி உட்கார்ந்து நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட சின்னதா என்னென்ன டாபிக்ல எப்படி மாறி இருக்குது அதை நான் ஒரு அனலைசிஸ் சொல்றேன், ஒவ்வொரு டாபிக்லையும் சொல்றேன். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ரிசனிங்கா பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோல நம்ம ஸ்பிளிட் அப் பார்க்கலாம். 2019ல என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, 2022ல என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 2019 into 22 அதோட தலைப்புல தமிழ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்பவுமே தமிழ்ல ஒரு ஈஸி டு மாடரேட் இந்த லெவல் தான் இருக்கும். எப்பவுமே எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் குரூப் 2 அப்ப குரூப் 4 வேற ஏதாவது எக்ஸாம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் கேட்கறாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா, மாடரேட் டு ஈஸி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ நல்லா படிக்கிறவங்க அபவ் 90 95 எல்லாம் போட்டுருவாங்க ஈஸியா தமிழ்ல. ஓகேவா, ஆனா இந்த தடவை 19 to 22ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருந்தது, சின்ன சேஞ்சஸ் தான். ஓகேவா, கொஸ்டினுடைய தரம் அப்படி பார்த்தீங்கன்னா 19 22லையும் தமிழ்ல எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருந்தது, ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருந்தது. ஓகே, ஆனா என்ன விதமான சேஞ்சஸ் வந்திருக்குது அப்படி நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப என்ன சேஞ்சஸ் சார் வந்திருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா 2019ல எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், அந்த டைம்ல ஸ்கூல் புக்ஸ் அப்பதான் புதுசா வந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் பழைய புக்ஸ்லயே அதிகமான ஓரளவு கம்மியான கொஸ்டின்ஸ் புது புக்ஸ்ல எடுத்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் தாண்டிட்டோம். இப்போ எல்லா கிளாஸ்க்கும் நமக்கு புது புக்ஸ் வந்துடுச்சு, சிலபஸ் நம்ம மாத்தோம். போன குரூப் 4 சிலபஸ் வர, இந்த குரூப் 4 சிலபஸ் வர. இப்போ மாத்தினதுனால இந்த தடவை அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது புக்லையும் கம்மியான கொஸ்டின்ஸ் பழைய புக். ஓகே, இந்த பழைய புக் அப்படின்னு சொல்றதை விட தமிழ்ல எப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை 19 சொல்லிட்டோம்ல, 19ல பார்த்தீங்கன்னா பியூர்லி பழைய புக் வைஸே கேட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ப்ரீவியஸ் இருக்கு. இந்த தடவை நியூ புக், ஓகேவா, நியூ புக் plus previous year questions of TNPSC not group 4. ஓகே, பாருங்க, இதுக்கு முன்னாடி TNPSC தேர்வுகள்ல நடந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுல இருந்து அப்படியே கேள்விகள் கேட்டு வச்சிருந்தாங்க. ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாகவே அமைஞ்சது. ஏன் சார் எப்படி பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் தான். டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கறது வழக்கம் தான். நம்ம அதோட டாப்பிக்காக நம்ம பேசலாம். தமிழையும் அப்படி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு சில டைம்ல கொஸ்டின்ஸ் அதே வச்சு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு சில டைம்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சோ அல்லது கொஸ்டினை வேற மாதிரி ட்விஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி தாயுமானவரை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா இந்த தடவை தாயுமானவரை பத்தி 3 ஸ்டேட்மெண்டா கேட்டாங்க. அவ்வளோ, இதுக்கு முன்னாடி ஒன்லைனரா டைரக்ட் கொஸ்டினை கேட்டாங்க. இந்த அதே தாயுமானவரை வச்சு அதே ஓபன் கொஸ்டினை ஒரு ஸ்டேட்மெண்டாவும் எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டேட்மெண்டாவும் கொடுத்திருந்தாங்க. அப்ப புரியுதுங்களா? அப்ப தமிழ் அதோட தரம் மாறல, கொஸ்டினுடைய வகைகளும் கொஸ்டினுடைய எந்த இடத்துல இருந்து வந்த கொஸ்டினுடைய அளவு மட்டும் மாறி இருந்தது தமிழ்ல. ஓகேங்களா, அது நமக்கு தெரியும். தமிழ் மொத்தம் 3 செக்ஷனா பிரிக்கிறோம். பகுதி ஆ, அதுக்கப்புறம் இ அப்படிங்கிற பிரிக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா இலக்கணம், எப்பவுமே இலக்கணத்துல ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ், அது எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா, அப்ப தமிழ்ல பெரிய அளவுக்கு 2019
19 to 22 பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஓகே, அப்போ புதுசா இப்ப படிக்க போறீங்களா இருந்தாலும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா 2 கொஸ்டின் பேப்பரையும் பாருங்க. 2 கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து என்னென்ன விஷயங்களை கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ படிக்க போறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அப்படியே சீக்வன்ஸா படிச்சுட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2013 இருந்து ஆரம்பிச்சுக்கோ. 13 to 22 இந்த வருடங்கள் நடந்த டிஎன்பிஎஸ்சி நடந்த தமிழ், ஓகே, குரூப் 4 மட்டும் கிடையாது, தமிழ்ல எந்தெந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்களோ எல்லா கொஸ்டினையும் ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஓகே, பாருங்க விட அதை கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். படிச்சாதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் அடிக்க முடியும். அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த பழைய புக்கா மாறிடுது. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கும்போது இது பண்ணி பழைய சிலபஸ் இருந்தது, அப்ப பழைய புக்கு தானே அர்த்தம், அந்த மாதிரி தான் வருது. அதுக்கு உட்காந்து நம்ம பழைய புக் எல்லாத்தையும் படிக்க முடியாது. அது போக தமிழ்ல சிலபஸ் ஆர்டர்லயே படிங்க. சரிங்களா, சிலபஸ் ஆர்டர்லயே படிங்க. அதை உட்காந்துட்டு புக் ஆர்டர்லையும் படிக்கலாம், தப்பு நான் சொல்ல வரல. ஆனா கேள்விகள் புக்லயோ கேட்கப்பட கிடையாது, அந்த சிலபஸ் கூடிய வார்த்தைகளை வச்சுதான் கேட்கிறாங்க. சித்தர்கள் டாபிக் இந்த தடவை வந்தது குரூப் 4. ஓகே, அப்போ அந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்க. அப்போ சிலபஸ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து படிங்க. புக் வைஸ் படிக்கிறதோட என்னைய பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் படிங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, ரைட். அப்போ தமிழ் அனலைஸ் முடிஞ்சது. அடுத்து என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகே, ரொம்ப பெரிய மாற்றம் உள்ளாக்கப்பட்டது மேக்ஸ் தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறோம். இது 19, இது 22. அப்படி பார்த்தீங்கன்னா 19 நடந்த மேக்ஸ் வந்து ஈஸி தான். ஈஸி டு மாடல் கிடையாது, ஈஸி, அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பழைய மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, அப்படியே சிம்பிளா போட்டு வந்துடலாம். அப்படியே ரொம்ப ஈஸியா, இதெல்லாம் ஒரு மேக்ஸ் கொஸ்டினாப்பா, நான் பேங்கிங் படிச்சவன், நான் எஸ்எஸ்சி படிச்சவன், ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி தான் இருந்தது. எப்போ 2019. அதே மாதிரி 2019 நடந்த மேக்ஸ் கொஸ்டின் அந்த டைம் நடந்த எல்லா வகையான எக்ஸாம்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே ஓப்பனா கேட்டுருவாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கொஸ்டினே எடுத்துருவாங்க. ஓகே, அது நம்ம சப்ஜெக்ட் இருக்கும்ல, கூட்டு வட்டி இருக்கும், தனி வட்டி இருக்கும், காலம் வேலை இருக்கும், மென்சுரேஷன் அளவீடு இருக்கும். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்தே கொஸ்டின் எடுத்துட்டாங்க. எப்போ 2019 நடந்த கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம். ரீசனிங் விட்டுரு, ரீசனிங் ஸ்கூல் புக்ஸ் கிடையாது. மேக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இருந்து ரீசனிங் ரொம்ப நார்மலா தான் இருந்தது. ஓகே, ரொம்ப நார்மலா அந்த லெட்டர் சேஞ்ச் பண்றது ரொம்ப ட்விஸ்டடா எதுவுமே கேட்கல. ஆனா எல்லாருமே 25க்கு கிட்டத்தட்ட ஒரு 22 அபோவே போட்டாங்க. எப்போ போன தடவை 2019ல. ஆனா 2022ல வச்சாம் பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி, என்ன சொல்றது, நித்யானந்தா சொல்ற மாதிரி பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா ட்விஸ்டே மேக்ஸ் தான் வச்சாங்க. குரூப் 2 எழுதுறவங்க தெரியும், குரூப் 2ல பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் மேக்ஸ். ஆனா குரூப் 4 எழுதும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல்ல நம்ம சொல்றோம். மேக்ஸ் கொஸ்டின் எதுவுமே பெரிய அளவுக்கு கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் எதுவுமே புக்ல இருந்து இல்ல, நம்ம தமிழ்நாடு புக்ஸ்ல இருந்து இல்ல. அப்ப எங்க சார் அப்படின்னா ஒரு பிரைவேட் பப்ளிகேஷன் புக்ல இருந்து ஓப்பனா அந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் பப்ளிகேஷன் புக்ல இருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த குரூப் 4ல குறிப்பிட்ட பிரைவேட் பப்ளிகேஷன் மேக்ஸ் புக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் எடுத்து போட்டாங்க. போச்சா, அதே மாதிரி ரீசனிங் ட்விஸ்டடான கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அந்த ஆக்சுவலா வவ்வல்ஸ் வச்சு அந்த ஆப்பிள், போமோகிரேட், அதாவது மாதுளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேர்களை வச்சு என்ன பண்ணாங்க, ட்விஸ்டடா கேட்டாங்க. ஓகே, இது பேசிக்கான ஒரு விஷயம் தான், தெரிய வேண்டிய விஷயம் தான். ட்விஸ்டா இருக்கா, அது இந்த டைம்ல இல்ல. ஓகே, அப்போ மேக்ஸ் அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட், கட் ஆஃப் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே, அப்ப இதுதான் அவனை கஷ்டப்படுத்த முடியும், மேக்ஸ் தான் கஷ்டப்படுத்த சொல்லிட்டு மேக்ஸ் கஷ்டப்படுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் தரவா முடிக்கணும். ஓகே, எவ்வளவு டிஃபிகல்ட் சம்மா இருந்தாலும் சரி, பேங்கிங் லெவலோ எஸ்எஸ்சி லெவலோ கண்டிப்பா படிச்சலாம் சிலபஸ் வைஸ். நான் சொல்லிட்டேன். ஓகேவா, சும்மா சிலபஸ் அதெல்லாம் படிக்க வேணாம். ஓகே, அப்போ மேக்ஸுக்கு நம்ம இனிமேல் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கணும் இனிமேல். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, எப்பவுமே குரூப் 4ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நார்மலா தான் இருக்கும். 2019 எப்படி கொஸ்டின் இருந்ததுன்னா வாட் இஸ் வாட், அவ்வளவுதான். என்னன்னா என்ன அப்படிதான் கொஸ்டின் இருந்தது. ஓகேங்களா, ஆனா 2022லயும் ரொம்பலாம் கஷ்டமா கேட்கல, பேசிக்கானதுதான் கேட்டாங்க. சரிங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும், மெமரைஸ் பண்ணி படிச்சாலே போதும், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை கேள்விகள் கேட்டாங்க பார்க்கலாம். ஓகே, ஆனா 22லயும் கரண்ட் அஃபேர்ஸ் நார்மல் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது. ஓகே, டூ நார்மல், அவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கா நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிச்சு
படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். ஓகே, விருதுகள் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் தான் அமைப்பாங்க. வேற மேற்படி வந்து ரொம்ப எங்கெங்கேயோ இருந்து கேட்குற மாதிரியோ குரூப் ஒன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோ வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா, அதோடைய அளவு அந்த இது அது பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ரொம்ப படிக்கிறதுக்கே கடினமாக இருக்கும் கொஸ்டின் புரிஞ்சுதுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவே இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் இல்லை. குரூப் 4 படிக்கிறதா இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் நார்மலாக படிச்சுட்டே வாங்க. ஓகே, ஒன்லைனர் மாதிரி வாட் இஸ் வாட் படிச்சுட்டே வாங்க, போதுமானது. ஓகேவா, அதாவது பக்கத்து நாட்டோடைய பிரதமர் யாரு, புதுசாக பதவியேற்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முதல்ல பெண்கள் ஏதாவது சாதனை பண்ணியிருந்தாங்கன்னா அதை பாருங்க. இந்த மாதிரி முக்கிய தினங்கள் இந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்குறாங்கப்பா கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சார் எந்த அளவுக்கு சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும்னா முழு மூச்சா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க, வேற வழியே கிடையாது. ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது கொஸ்டின்ஸ் வரக்கூடிய எல்லா தேர்வுகளையும். அப்பனா குரூப் 4 மட்டும் படிச்சா போதுமா, குரூப் 2 மட்டும் படிச்சா போதுமா, அப்படிதான் படிக்காது. டிஎன்பிசி நடந்த எல்லா கொஸ்டின்ஸையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து கொஸ்டின் அந்த ஆன்சர் கீயோட இருக்கும்ல அந்த கொஸ்டின்ஸை படிங்க தயவு செஞ்சு. ஓகே, எதையும் விட்டு எல்லாம் படிக்காதீங்க. கண்டிப்பா எது எது கரெக்டா இருக்காது. இது வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் PDF கலெக்ட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எப்படியாவது போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 2013 இருந்து லாஸ்டா 2000 இந்த வருஷம் நடந்துருக்கு நிறைய எக்ஸாம் அது வரைக்கும் பாத்துருங்க, வேற வழியே கிடையாது. கண்டிப்பா நீங்க பார்த்து தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சா மட்டும்தான் என்ன எப்படி கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வியில இருந்து நம்ம எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கடிக்க முடியும். ஓகேவா, இந்த தடவை குரூப் 4 அடிச்சவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம அவங்க குரூப் 4 தமிழ்ல அவ்வளவு 95 90 போல எடுத்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி GSO அப்படிதான். எக்கனாமிக்ஸ் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற வழியில படிச்சுதான் ஆகணும். படிக்கிறனா கூட இனிமேல் படிச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் GS. ஓகே சார், GS எப்படி சார் இருந்தது அப்படி பாத்தீங்கன்னா இந்த தடவை கேட்கப்பட்ட GS ரொம்ப கடினமா தான் இருந்தது. எல்லாருமே சொல்றது ரொம்ப கடினமா தான் இருந்தது. ஆனா ஒரு சைடா பார்க்கும் பொழுது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகேவா, சிலபஸ் ஆர்டர்ல எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்கப்பா. ஓகேங்களா, வெளியே தான் எந்த பெரிய அளவுக்கு வெளியே போய் கேட்கறாங்க. குரூப் 2 குரூப் 1 மாதிரி தான் வெளியே போய் தான் கேட்கறாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஆனா என்ன ட்விஸ்ட்னா ஒரு சைடு கொடுக்குறாங்க, பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு 1 இது ஒரு கூற்று, 2வது இது ஒரு கூற்று, 3வது இப்படி ஒரு கூற்று. இதுல இந்த 2 கூற்று புக்ல இருக்கும், இந்த 3வது கூற்று மட்டும் புக்ல இருக்காது. ஆனா இந்த 2 கூற்று நீங்க படிச்சீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா, ஆன்சர் எலிமினேஷன் வச்சு. ஓகே, 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 சரி, 3 மட்டும் சரி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது 2 ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருது அப்படி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஓகேங்களா, புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வெளியே இருந்து கேட்கறாங்க. அதே மாதிரி பொறுத்துக்கும் அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன் 4 மேட்ச் தான் ஃபாலோ வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு 3 2 புக்ல தான் இருக்கு, மீதி 2 தான் வெளியே போகுது. அந்த 2ஐயும் நீங்க நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணீங்கனாலே ஆப்ஷன் எலிமினேஷன் அடிப்படையில் ஆன்சர் போட்டுறலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. புக்கை தாண்டி வெளியே போல. அப்ப GSக்கு நீங்க உட்காந்து மாங்குன்னு புக்கை படிச்சாலே போதும், வேற பெரிய அளவுக்கு வெளியே போய் படிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, அதுவும் சொல்லிட்டு அடுத்து கொஸ்டின் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. கொஸ்டின் டைப் 2019 கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா டைரக்டா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப டைரக்டா இருக்கும். ஓப்பனா வந்து இது என்ன அது என்ன இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனா 2012 அட்டெண்ட் பண்ணி தெரியும், ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பேஜ், அந்த அளவுக்கு பெருசு பெருசா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணமெல்லாம் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு போச்சு. ஓகேவா, அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது எப்போ 2022. அப்போ எல்லா கொஸ்டின்ஸும் இன்டைரக்டா இருக்குது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன உணர்த்துது, 2022 எக்ஸாம்ல மெமரைஸ் பண்றது. ஓகேவா, மெமரைஸ் பண்றது இனிமேல் சாத்தியம் கிடையாது, அனலிட்டிக்கா தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும், இதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உட்கார்ந்துகிட்டு முட்டி முட்டி இந்தியாவின் திட்டக்குழுவை தலைவர் யாரு, இது என்ன அது என்ன அதெல்லாம் படிக்கிறத விட திட்டக்குழுனா என்ன, எதுக்காக அவங்க வச்சிருக்காங்க, ஏன் பிரதமர் அது தலைவரா இருக்கணும், இந்த மாதிரி படிங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா. அப்ப இனிமேல் கான்செப்டா படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் டைப் அடிக்க முடியும். ஏன்னா அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அசஸ் அண்ட் ரீசன், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ச் த ஃபாலோயிங் கூற்றுகள், பின்னொற்று எது சரியான கூற்று, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துக, இதெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியுமா? ஏதாவது நம்ம ஒரு லாஜிக்கல தான் நம்ம என்ன செய்யறது, புரிஞ்சு படிச்சா மட்டும்தான், ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் அடிப்படையில் படிச்சா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஸ்டின் டைப் ஓவரா சேஞ்ச் ஆயிருக்கு. 2019 இருந்து 22ல கொஸ்டின் டைப் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நீங்க கேர்ஃபுல்லா என்ன இருக்குன்னா கொஸ்டின் டைப் இருக்கிறதுனால மெமரைஸ் பண்றதை விட்டுருங்க, கான்செப்ட் வைஸ் அனலிட்டிக்கல் வைஸ் நல்லா புரிஞ்சு படிக்க பாருங்க. சரிங்களா, கொஸ்டின் டைப் மாறி இருக்கு. லாஸ்டா ஓல்டு புக் நியூ புக்.
இதுதான் சார் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். ஓகேங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கை விட்டுருங்க. சரிங்களா? நியூ புக்கை படிங்க. உட்காந்து நியூ புக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. திருப்பி 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 படிங்க. ஓகேவா? இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா ஓகே சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை வச்சு முடிந்தால் ஓல்டு புக்ஸை படிங்க. இல்லைனா நியூ புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே மோர் தென் எனஃப் போதும். சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஓல்டு புக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் வந்துடும். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே படிச்சிருக்க ஒரு கான்செப்ட் தான். சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா செல்லை பற்றி இங்கேயும் படிச்சிருப்போம். ஓகேவா? ஆனால் அங்கே ஏதாவது சின்ன விஷயம் தான் எக்ஸ்ட்ரா சின்னதாக இருக்கும். ஏன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் சின்ன சின்ன விஷயம் வரும். அந்த விஷயம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதே மாதிரி தமிழும் அதே மாதிரி தான். பிரதிமார் கலைஞரை பற்றி நியூ புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. அப்போ நியூ புக்கில் அதிகமான தகவல் இருந்தாலும் பழைய புக்கில் ஏதாவது வித்தியாசமான ஒன்று இருக்கும். அதை ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. அதாவது அதை படிச்சாலே போதும். ரொம்ப டைம் இருக்குது நான் படிப்பேன் மட்டும் படிங்க. ஓகே, இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே போதும். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா படிப்பதற்குரிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ படிக்கிறத மட்டும் ஒரு முயற்சியை எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்தை யோசிக்க வேணாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அதை மட்டும் பாருங்க. சரிங்களா? நிறைய விஷயத்தை மண்டல எடுத்துக்கிட வேணாம், ஃப்ரீயா விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் ஸ்ப்ளிட் அப் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் 2019-22. தேங்க்யூ.